ஜாக்லின் அக்கா இந்த அவமானம் நமக்கு தேவையா? இவ்வளவு அசிங்கம் நமக்கு தேவையா? வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் பேசுற மாதிரி ஃபேட்மேன் போய் பேச முடியுமா? அதுவும் வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் நக்கலா கொஸ்டின் வைக்கிற மாதிரி ஃபேட்மேன் அவர்கிட்ட போய் ஒரு நக்கலா கொஸ்டின் வேற வைக்கிறாங்களாம். கேப்டனுக்கான பவர் என்னன்னு தெரியாதா? கேப்டன் எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? அப்ப கேப்டனுக்கான பவர் என்ன அப்படின்ன மாதிரி ஒரு நக்கலான ஒரு கொஸ்டினை கொண்டு ஃபேட்மேன் அவர்கிட்ட வைக்கிறாங்க. அப்ப ஃபேட்மேன் பயங்கரமா வச்சு செஞ்சு விட்டுட்டார். செய்கனா செய்க, தரமான செய்க, ஃபயரான செய்க, பேசவே முடியாம ஜாக்லின் அவர்கள் அப்படியே அமைதியா சரி அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. சோ என்ன ஆச்சுன்னா பிக் பாஸ் லைவ்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள ஆல்ரெடி 2 வீடா பிரிச்சு விட்டுருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கான ரூல்ஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த ரூல் புக் இப்பதான் வந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஆண்கள் பயங்கரமா ரூலை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா பெண்கள் ஒரே ஒரு ரூல் போட்டாலும் தரமா போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன ரூல்னா, பசங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே இந்த ரூம் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த ரூமை நாங்க விட்டு கொடுக்கறதா இருந்தா நாங்க வந்து ஒரு இதை சொல்லுவோம், அதை நீங்க கேட்கணும். ஒரு வாரம் வந்து பசங்க யாரையுமே நீங்க நாமினேட் பண்ண கூடாது, அது எந்த வாரம் நாங்க சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ரூலை பிரேக் பண்ற மாதிரி பொண்ணுங்க வந்து ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. என்னன்னா, கன்ஃபர்ஷன் ரூம் வந்து பொண்ணுங்க சைடுல இருக்கு. சோ பிக் பாஸ் கூப்பிடாம உங்க பர்சனல் விஷயமா நீங்க கன்ஃபர்ஷன் போறதா இருந்துச்சுன்னா அந்த ரூலை நீங்க கேன்சல் பண்ணணும். நாங்க வந்து பாய்ஸ் எப்ப வேணா நாமினேட் பண்ணலாம், அந்த ரூலை நீங்க கேன்சல் பண்ணி ஆகணும். அப்படி பண்றதா இருந்துச்சுன்னா நீங்க போலாம். மத்தபடி பிக் பாஸ் கூட்டா மட்டும் தான் போக முடியும், உங்களோட பர்சனல் ஒர்க்குக்கு நீங்க போக முடியாது அப்படின்னு மாதிரி பயங்கரமான ஒரு செக்கை வச்சிருக்காங்க. அதுதான் பெரிய செக். மத்தபடி அவங்ககிட்ட எந்த ஒரு செக்குமே இல்லை. ஆனா பசங்க சைடு பார்த்தீங்கன்னா செக்கு மேல செக்கு, தண்ணி குடிக்க செக்கு, ஒரு ஸ்டோர் ரூம்ல போய் எதாவது எடுக்கணும்னா செக்கு, உங்க கிச்சன்ல எதாவது எடுக்கணும்னா செக், எல்லா வகையிலும் செக் வச்சிருக்காங்க. கிச்சன் வரணுமா என்கிட்ட கேட்டுதான் வரணும், ஸ்டோர் ரூம் வரணுமா என்கிட்ட கேட்டுதான் வரணும், தண்ணி எடுக்கணுமா என்கிட்ட கேட்டுதான் வரணும். மாதிரி பயங்கரமான ஸ்கெட்சை போட்டு வச்சிருக்காங்க. சோ தெளிவா இருக்கு ஸ்கெட்ச். சோ இதுல வந்து பொண்ணுங்க என்ன செய்ய தெரியாம திணற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சரி ஓகே நம்ம கிட்ட தான் கேப்டன் இருக்காங்களா, கேப்டன் ஒரு பொண்ணு தானே, தர்ஷிகா விட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம், தர்ஷிகா வச்சு நம்ம எல்லாம் மூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஓகே பரவாயில்ல எங்கிட்ட கேப்டன் இருக்காங்க, பரவாயில்ல தண்ணி தானே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் வச்சு மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த இடத்துல ஃபேட்மேன் அவர்கள் இங்க பாரு, ஓகே கேப்டன் தான், கேப்டனாவே இருந்தாலும் ரூல்ஸ்ல என்ன போட்டிருக்கு, எதா இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்ல அந்த இப்போ ரவீந்தர் அவர்களுக்கு தான் அந்த இதை கொடுத்திருக்காங்க, அந்த பவரை ரவீந்தர் அவர்கள்ட்ட கேட்டுட்டு தான் நீ தண்ணி எல்லாம் எடுக்கணும், வீட்டுக்கு வந்து எதாவது எடுக்கணும்னா ரவீந்தர் அவர்கள்ட்ட கேட்டு தான் எடுக்கணும் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அது கேப்டனுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஜாக்லின் அவர்கள் உட்கார்ந்து ஓ அப்படிலாம் கிடையாது, கேப்டனுக்கு பவர் கிடையாதா, அப்ப கேப்டன் டம்மியா, கேப்டனுக்கு ஒரு பவரும் கிடையாதா அப்படின்னு மாதிரி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பிக் பாஸ் கேக்குறேன், ஓகேவா, இதை வந்து பிக் பாஸ் கேட்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஜாக்லின் அதிகமா பேசிட்டு இருக்கும்போது அழகா ஃபேட்மேன் அவர்கள் ஒரு இது வைக்கிறார். இங்க பாரு, கேப்டனுக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா, நாங்க வந்து வாரம் ஒன்று வச்சோமே, நாங்க வந்து நாள் ஒன்று வச்சோம்ல, எங்களை யாரையுமே நீ ஒரு வாரம் நாமினேட் பண்ணக்கூடாது, நாமினேஷன், அந்த நாமினேஷன்ங்கிறதா கேப்டனுக்கே பெரிய பவர். கேப்டனுக்கு இருக்கிற பெரிய பவர் இந்த நாமினேஷன். ஒரு வாரம் ஈஸியா தப்பிச்சிருவாங்க. மத்தபடி பெரிய பவர் எல்லாம் தேவை கிடையாது இந்த வீட்டுக்குள்ள. அந்த ஒரு பவர் இருந்தா போதும், ஒரு வாரத்தை நீ கடத்திடலாம், அதுதான் பவர். சோ அந்த பவரை யூஸ் பண்ணி தான் நாங்களும் எங்களை நீங்க ஒரு வாரம் நாமினேட்டே பண்ண கூடாதுன்னு சொன்னோம். அந்த பவர் தான் நீங்க பிரேக் பண்ண ட்ரை பண்றீங்க. அதாவது கன்ஃபரன்ஸ் ரூம் வரதா இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்கணும், அந்த இதை கேன்சல் பண்ணாதான் நீங்க உள்ள விடுவீங்கன்னு சொல்றீங்க. சோ அதை பிரேக் பண்றீங்க. சோ இதுதான் கேப்டனுக்கான பவர். அதை புரிஞ்சுக்கும். கேப்டனுக்கு பவரே இல்லையான்னு எதுக்கு பேசிட்டு இருக்க, இதுதான் பவர். எதுவுமே தெரியாம என்னமா பேசுற அப்படின்னு ஜாக்லினுக்கு எதுவுமே பேச முடியல. விரட்டப்பட்டு என்ன பேச ஐயோ அப்படின்ற மாதிரி அமைதியாயிட்டேன். இதுல பிக் பாஸ் சிம்பிளா சொல்லிட்டாருங்க பாருங்க, கேப்டனுக்கு எல்லா பவரும் இருக்கு. கேப்டன் நினைச்சா இங்க வந்து தண்ணி எடுத்துக்கலாம், கேப்டன் நினைச்சா பொருள் எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனா இந்த வாரம் பெண் கேப்டன் இருக்கீங்க, அடுத்த வாரம் இதே ஆண் கேப்டன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் இதே மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. அதனால கேப்டனா இருக்க நீங்க 2 வீட்டுக்கும் கேப்டன், அதாவது பொதுவா நடந்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு சார்பா சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது கேப்டன் வந்து கொஞ்சம் ஃபேவரிசம் பாக்குற மாதிரி இருக்கும். அதனால கேப்டன் பதவியை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்னு தர்ஷிகா வந்து ஓகே நம்ம வந்து எதுவும் எடுத்து கொடுக்க கூடாது, எதுனாலுமே ரூல்ஸ் பிரகாரம் இருக்கட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சோ இப்ப மொத்த வீடுமே எல்லா ரூல்ஸையும் கேட்டாகணும். உள்ள வரணுமா ரூல்ஸ், கிச்சன்ல சமைக்கணுமா ரூல்ஸ், ஸ்டோர் ரூம்ல பொருள் வருதா ரூல்ஸ், எல்லாத்துலயுமே ரூல், தண்ணி குடிக்கணுமா ரூல்ஸ், மொத்த ரூல்ஸையும் அடிச்சு வச்சிருக்காங்க. கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பெரிய இது என்னன்னா, இவங்க சைடுல உப்பு இல்ல, பசங்க சைடுல. ஆனா பொண்ணுங்க வந்து உப்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் பழைய உப்பை ஒளிச்சு வச்சிருக்காங்க. சோ இப்ப இவங்களுக்கு உப்பு தேவை. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு உப்பு கொடுங்க, உங்களுக்கு வந்து வந்திருக்க கிராசரிஸ் எடுத்து கொடுத்துறேன், ஸ்டோர் ரூம்ல இருக்க கிராசரிஸ் எடுத்து கொடுத்துறேன். அவங்க இப்பதான் போய் பை பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த கிராசரி ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு. ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னா பசங்க சைடுல இருக்கு. சோ இப்பதான் உண்மையான கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதுவுமே தேவையில்லப்பா, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க உப்பு தர முடியாது, நீங்க அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்ன உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்ல பொருளே இல்ல சமைக்கிறது, நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க, நாங்க உப்பு வேணா தர மாட்டோம், நாங்க சும்மா தண்ணி குடிச்சு கூட உட்காந்துருவோம் மாதிரி பயங்கரமான போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. பிக் பாஸ் கொளுத்தி போட்டு அப்படியே விட்டு ஸ்டார்ட் பண்றாரு. பிக் பாஸ் கொஞ்சம் ரூடா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் சீசன்லாம் இவ்வளவு ரூடா இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. பட் அப்படி சிரிச்சுட்டே இருக்கிறதா பெரிய ஆப் ஆயிடுச்சு போல. அதனால பயங்கர ரூடா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க கிராசரிஸ் எல்லாமே கொடுக்காம ஸ்டாப் பண்ணி வச்சு பயங்கர ஃபன் பண்றாங்க. ரகலைகள் ஆரம்பம். இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கண்டென்ட் வந்து ஆரம்பிக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் அணிக்கு வர்ற பாதிப்பு எல்லாமே ஜாக்லின் ஹவுஸ் தான் வரப்போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து
சில பல கேம் தனி ஆடுறேன் அப்படி ஆடுறேன் இப்படி ஆடுறேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்றாங்க. அது வந்து மொத்த பெண்களோட அணியை வந்து பாதிக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பார்க்கலாம் இந்த வாரம் என்ன நடக்குன்னு.